ஓம் ஸ்ரீ சித்ரகுப்த மகரிஷிகளே போற்றி போற்றி. சித்திரையில் உதிக்கும் முழு நிலவின் ஒளிக்கற்றைகளில் எண்ணற்ற ரிஷிகள் சித்தர்களின் ஆன்ம ஒளிக்கற்றைகள் கலப்புறும். ஏனெனில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவினில் உருவாகும் உன்னத மாற்றமும் அதனையே தனது சக்தி நிலையாக உருமாற்றும் சந்திரன் எனும் துணைக்கோளும் உயர் ஆன்மாக்களின் உருகிய பாதரச ஒளியின் தன்மையினை வெளிப்படுத்தும். அனைத்து நிலைகளையும் சாட்சியாக கண்காணித்து பதிந்து நின்றிடும் ஸ்ரீ காகபுஜண்ட மகரிஷிகளும் இத்தருணத்தில் புவி பிரவேசம் கண்டு கலந்து நின்றிடுவார். சித்ரகுப்தனாகிய யாமும் சிவசக்தி ஆற்றல்களை எமது ஆற்றல்களாய் ஏற்று புவி பிரவேசம் கண்டிடுவோம். அகத்திய மகரிஷிகள் ஏற்றுள்ள யுகமாற்ற பணிக்கு முழுமையாக உதவிட சிவனாரின் கட்டளையினை ஏற்று அவரது முதன்மை சீடர்களான 108 மானுட ஆன்மாக்களோடும் கலப்புற்றுள்ள யாம் இத்தருணத்தில் புவியினில் உள்ள அனைத்து அணுக்களோடும் ஒன்று கலந்திடுவோம். எமது உருகிய ஆன்ம ஒளியினில் உள்ள நுண்ணிய ரசத்தின் தன்மையினை அவ்விதமே முழு நிலவானது வெளிப்படுத்துவதினால் புவியின் அனைத்து நிலைகளின் மீதும் எம்மால் உட்கலந்து ஆற்றல்களை பொழிய இயல்கின்றது. இன்றைய விடியலில் சந்திரனோடு யாம் பூரண கலப்பு கொண்டிடுவோம். சந்திரனின் ஒளிக்கற்றைகள் எப்பிரதேசங்களில் எத்தருணங்களில் உட்புகுகின்றதோ அதனோடு எமது ஆன்ம ஒளியின் மூலக்கூறுகளும் கலப்புறும். 60 நாழிகை நேரம் புவியில் முழுமையாக சித்ரகுப்தனாகிய யாம் பரவியே செயல்புரிவோம். எண்ணற்ற ரிஷிகளும் சித்த முனி கணங்களும் அவ்விதமே சந்திரனோடு கலப்புறுவர். சந்திர தேவர் பெற்ற வரமாகவும் இதனை ஏற்றிடலாம். ஒவ்வொரு முழு நிலவின் ஒளியினிலும் எண்ணற்ற உயர்குலத்து ஆன்மாக்கள் நுண்ணிய ஆன்ம ஒளி கொண்டு பரவியே பூமியினை அடைந்து அனைத்து அணுக்களிலும் தங்களது ஆற்றல்களை உட்கலப்பர். எனினும் சித்திரையில் உதிக்கும் முழு நிலவினில் மேலும் நுண்ணிய ஒளி இழைகளை கொண்ட உயர் சக்திகள் எளிதாய் களப்புற இயலும். இயற்கையின் நிகழ்வுகள் கொண்டே உணர்ந்திட முற்படுங்கள். ஓர் தாவரத்தில் இலைகள் உருவாக வேண்டும் எனில் அதற்கு தனித்த ஒளி ஆற்றல் எனும் எரிபொருளினை அத்தாவரத்தின் வேர்களானது தனித்த நரம்பு வழித்தடத்தின் மூலம் வழங்கிடல் வேண்டும். இலைகளாக உருவாவதற்கு தேவையான ஒளியாற்றல் எனும் மூலக்கூறுகள் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் மேலும் கனிந்துருகி அதனின்று ஓர் நுண்ணிய எரிபொருளினை தனித்து பிரிக்கும் தன்மையினை ஏற்கும். ஒளி பிரிதல் எனும் அந்நிகழ்வின் மூலம் இலைகளுக்காக அனுப்பப்படும் இரசாயன எரிபொருள் எனும் ஒளி சக்தியின் மையத்தில் கலப்புற்றுள்ள சில அபூர்வ மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து தனித்த வழித்தடம் அமைத்து வளர்ச்சியினை வெளிப்படுத்தும்
அதன் மூலம் மலர்கள் எனும் வடிவம் ஏற்று ஓர் புதிய பரிமாணம் உருவாகும். மலர்களுக்கு அருளப்படும் தனித்த ஒளி சக்தியும் மீண்டும் இரண்டாய் பிளவுறும் அதனுள் புதைந்த மிக நுண்ணிய ஒளி சக்தியில் உள்ள இரசாயன மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து காய்கள் எனும் ரூபம் ஏற்கும். காய்களுக்கு அருளப்படும் ஒளி சக்தியானது குறித்த காலத்திற்கு பின்னர் மீண்டும் ஒளி சிதறலினை ஏற்று பிளவுற்று மிக மிக நுண்ணிய ஒளி சக்தியாக உருமாறி கனிகள் எனும் ரூபம் ஏற்கும். பதமாய் கனிந்து நிற்கும் கனிகளில் அத்தாவரமானது தனது வம்ச விருத்தியை மேற்கொள்ளும் வண்ணம் தனது மூல மைய ஆற்றலை விதைகள் எனும் ரூபத்தினில் சேமிக்கும். விதைகளே பின் மீண்டும் ஓர் விருட்சமாகவும் வளர்ந்திடும் எனில் அறிவது யாது? உங்களுடைய ஆன்மாவின் ஒளிக்கற்றைக்குள் எண்ணற்ற மூலக்கூறுகள் இரசாயன வேதியியல் மூலக்கூறுகள் எனும் ரூபத்தில் நுண்ணிய ஒளி இழைகளாக நிறைந்திருக்கும். ஒவ்வொரு இழைகளுக்கும் ஒவ்வொரு வித ஆற்றல்கள் உண்டு. சித்திரையின் முழு நிலவு உதிக்கின்ற தருணத்தில் அதனை கண்ணுற்று உருகி இளகி பூஜிக்கும் மானுட ஆன்மாக்கள் யாவும் உருகிய நிலையில் அதன் ஒளி சிதறல்களை உருவாக்கும். அன்பு ஆன்மாக்களே, ஒவ்வொரு தெய்வங்களையும் ரிஷிகளையும் வழிபடும் தருணம் உங்களது ஆன்மாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளியானது பிளவுற்று வெளித்தோன்றும். அதே தன்மையினை கொண்ட அத்தெய்வ நிலையோடு எளிதாய் ஒன்று கலக்கும். எண்ணங்கள் எனும் அற்புத சக்திக்கு மனதினை இயக்கும் சக்தியும் உண்டு எனில் அனைவரும் உணர்ந்து செயலாற்றுங்கள். இரவு பொழுதுகளில் சந்திரனை கண்டு தவம் இயற்றுங்கள். உங்களுடைய ஆன்மாவினையே உருகி துதித்து பல்வேறு நுண்ணிய ஒளி சிதறல்களை மேற்கொண்டிடல் வேண்டும் என்றே பிரார்த்தியுங்கள். பின்னர் பிரிபட்ட நுண்ணிய ஆன்ம ஒளி ரசத்தோடு ஒத்த தன்மை கொண்ட இறை சக்திகள் எளிதாய் உட்கலப்பதனை உணரலாம். சந்திரன் எனும் கோலில் சித்திரையின் முழுநிலவு தினத்தில் 60 நாழிகை நேரங்களும் அதீதமான ஒளி சிதறல்கள் நடைபெறும். மிக மிக நுண்ணிய ஒளிக்கற்றைகள் ஒளியிலிருந்து ஒளியாய் பிளவுற்று வெளித்தோன்றும். ஜோதியுள் ஜோதியாய் அதி அற்புத ரச ஒளிக்கற்றைகள் நுண்ணிய ஒளி சக்தியாய் இப்புவியினை நிறைக்கின்ற தருணத்தில் உங்களுடைய ஆன்மாவினையும் உருக்கி ஒளி சிதறல்களாய் உருமாற்றினால் ஒத்த ஒளி இழைகளோடு ஆன்மா இணைந்து கொள்ளும். அவ்வகையில் உயரான்மாக்களும் தங்களுடைய நுண்ணிய ஆன்ம ஒளி ரசத்தினை சந்திர ஒளிக்கற்றைகளோடு இனிதாய் உட்கலப்பர். உணர்ந்து பூஜிப்பவர்கள் எளிதாய் அனைத்து சக்தி நிலைகளையும் அபரிமிதமாய் பெற்றிடுவர். அன்பாலயம் எனும் ஒளி இல்லத்தில் வீற்றிருக்கும் அகத்திய மகரிஷிகளை நோக்கியே யாம் இத்தருணத்தில் பயணிக்கின்றோம். இன்றைய முழு நிலவினை உங்களது விழிகளால் கண்ணுற்று ஒரு நாழிகை நேரம் ஆழமாய் உருகி உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஆதிசிவன் மற்றும் ஆதி சக்தியினை தொழுதிடுங்கள். உருகும் உங்களது ஆன்மா வெளிப்படுத்தும் நுண்ணிய ஒளி இழைகள் உயர் குலத்து ஆன்மாக்களின் ஒத்த ஒளியிழைகளோடு இணையட்டும். சித்திரகுப்தரே என்றே எமை அழைத்து உருகினால்
எமது நுண்ணிய ஆன்ம ஒளி இழையினை ஒத்த ஓர் ஆற்றல் வாய்ந்த ஒளிச்சிதறல் உங்களது ஆன்மாவிலும் எளிதாய் நடைபெறும். சிதறிய ஆன்ம ஒளியின் மூலம் எமது ஒளிக்கற்றைகளோடு பிணைவது போன்று ஆழமாய் தியானியுங்கள். உடன் யாம் அகத்தியர் அருளிய ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்று அன்பாய் உருகிய நிலையில் பூஜித்து வரும் 108 மானுட ஆன்மாக்களோடு எளிதாய் கலப்புற்றது போன்றே அனைவரது ஆன்மாக்களோடும் கலப்புற்று ஆற்றல்களை பொழிந்திருப்போம். அதனை உள் ஏற்றால் என்ன நிகழும்? அன்பு நிறைந்தவர்களே, உங்களுடைய பற்பல பதிவுகள் நிறைந்த கழிவுகள் யாவும் இவ்வற்புத ஒளி சக்தியின் வீரியமான அமிலத்தன்மையினால் துரிதமாய் பூரணமாய் அழிவுறும். உங்களுடைய ஆன்மாவின் உருகிய ஒளி இழைகளில் உள்ள ஓர் அபூர்வ அமிலத்தன்மையானது எமது ஒளியோடும் கலப்புற்று மேலும் வீரியம் அடைந்து அமில ஆற்றலாய் வெளிப்பட்டு சிரசினை அடைந்து உயிரினில் கலப்புற்று பல பதிவுகள் எனும் வினை கழிவுகளை நீக்கும். அதன் மூலம் தேவைகள் எனும் ரூபத்தினில் பதியப்பட்ட பதிவுகளுக்கு ஆற்றல்கள் கிட்டும். அவை யாவும் பூர்த்தியுறும். பேராசைகள் என்றோ தேவையற்ற ஆசை என்றோ பதியப்பட்ட பதிவுகள் அழிக்கப்பட்டு வெளியேற்றப்படும். எவ்விதம் தேவையானது உணரப்பட இயலும் எனில் அதன் வீரியமான தன்மை கொண்டே என்றுணர்க. தேவைகளின் பதிவுகள் யாவும் வீரியமானவை. தேவையற்ற ஆசைகளின் பதிவுகள் யாவும் என்றுமே வீரியம் குன்றியே காணப்படும். எளிதாய் அவை ஈர்த்து அழிக்கவும் படும். தேவைகள் யாவும் நிறைவேறிட அற்புத சக்தியாக உருமாறி பணியாற்றும் ஆன்ம சக்தியானது இத்தருணத்தில் அதீதமாய் பொழியப்படும். எமது ஒளி சக்திகள் முழுவதனையும் உருகிய நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கே பகிர்ந்திடுவோம். எனினும் உருகியே எமை வரவேற்று காத்திருக்கும் மகத்திய மகானுக்கு பூரண சக்திகளையும் பகிர்ந்திடுவோம். அனைவரும் அன்பாய் உருகி நெகிழ்ந்து சந்திரனை கண்டு தியானித்து கழிவுகளை நீக்கி தேவைகளை பூர்த்தியுறச் செய்து உலகம் உய்வுற உன்னத பணியாற்றிடுங்கள். உருகி எம்மோடு கலக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களின் உருகிய ரச ஒளியின் மூலம் யாம் விதை ஒன்றினை விதைக்க உள்ளோம். விட்டு விடுதலை அடையுங்கள், முக்தி பெற்றிடுங்கள் எனும் சத்தியத்தினை ஆழ விதைத்திடுவோம். மேலும் சூழ்கின்ற ஆன்மாக்களை விடுவிக்க வேண்டும் எனும் ஆழ்ந்த பதிவினையும் உருவாக்கிடுவோம். எனில் அனைவரும் எந்த ஒரு சிந்தனையும் இன்றி எந்த ஒரு பிரார்த்தனையும் இன்றி ஆழமாய் உருகியே பிரார்த்தனை செய்தல் நலன் பயக்கும். உருக வேண்டும். எண்ணங்களால் உயர் நிலைகளோடு கலக்க வேண்டும். சத்தியம் உணர்ந்து யாமாற்றிடும் பணி உணர்ந்து பூஜித்து நற்பலன் பெற்றிடுங்கள். அனைத்து ஆன்மாக்களுக்கும் அனந்த கோடி அன்புகள்.